ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு 4 வெஜிடபிள்ஸ் இருந்தால் போதும். 1.5 கப் ரைஸ் எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளார மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். கேரட் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பீன்ஸையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். எனக்கு பொடி பொடியாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. அடுத்து ஸ்ப்ரிங் ஆனியனோட வேரை மட்டும் எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனியனுக்கு பதிலாக இந்த அடிப்பகுதியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம முட்டைக்கோஸை துருவி எடுத்துக்கலாம். எனக்கு கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி துருவி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நீங்கள் வேணும்னா கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. அரிசிக்கு தண்ணி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரிசி போட்டுடலாம். இந்த அரிசி ஒரு 70% 80% குக் ஆனால் போதும். அப்போ தான் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. வடித்து விட்டுடலாம். அடுத்து நம்ம இப்போ ரைஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை நல்லா பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ரைஸ் போயிட்டு அங்கங்கே ஒட்டாமல் இருக்கும். 1/4 கப் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம். 1 கப் முட்டைக்கோஸ், 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் கேரட் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அனல் குறைக்கவே குறைக்காதீங்க. நல்லா ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தான் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். எந்த இடத்துலையுமே நீங்கள் அனலை குறைக்கவே குறைக்காதீங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிப்பாட்டுற வரைக்குமே அந்த அனல் ஃபுல்லாகவே தான் இருக்கணும். கொஞ்சம் கூட குறைக்காதீங்க. நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடும். அது சாப்பிடும்போது அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்காது. லாஸ்ட்டாக கொஞ்சமாக முட்டைக்கோஸ் தூவி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரைஸ் மட்டும்தான். அது 75% குக் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.